இனிய மாலை வணக்கம். நம்ம வாழ்க்கையில் யாரையாவது கண்டிப்பாக வெறுத்து தாங்க போகும். அப்படி வெறுக்கக்கூடிய காலம் மறுபடியும் அந்த நபர் உங்களை பார்க்கும்போது ஏண்டா அவரை வெறுத்தோன்றதை நீங்கள் எத்தனை வாட்டி ஃபீல் பண்ணாலும் அது மறுபடியும் உங்களுக்கு திரும்பி வராதுன்றதை நீங்கள் முன்னாடியே முடிவு செய்யணும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை பாதையில் நானும் ஒரு ஆள் தாங்க. யாரையும் வெறுக்காதீங்க. அதுவும் உன் கூட பிறந்தவங்களையும் உன்னுடைய குழந்தைகளையும் வெறுத்து விட்டு மறுபடியும் அந்த உறவு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவன் நினச்சாலும் அதை உங்களால் திருப்பி தர முடியாதுங்க. அது அவர் தந்தாலும் மறுபடியும் நீங்கள் அமைதியாக அந்த வாழ்க்கையில் போய் வாழ முடியாதுங்க. இதே தாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவும். அந்த பாசத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தாங்க அந்த பாசம், அந்த உறவு, அந்த நட்பு, பிறந்த குழந்தைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பெயர் என்னன்றதை இந்த காலந்தாங்க நீங்கள் வாழும்போது தாங்க அது முடிவாகும். ஓம் நம சிவாய, சிவாய நமவும். எதையும் மாயாக நினச்சிட்டு ஒதுக்கி தள்ளாதீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். யாரையும் வெறுக்க கற்றுக்காதீங்க. இன்முகத்தோட சிரித்து பேச கற்றுக்குங்க. நீங்கள் என்னங்க வாழ்க்கையில் இறைவனே அந்த சிரிப்பு இல்லைன்னா உன் முகத்தில் எப்படியே அந்த புன்னகை வருன்றதை நினச்சி பாருங்கள். அப்போ தாங்க வாழ்க்கைன்ற வாழக்கூடிய தத்துவம் இந்த மனித நேயத்துக்கு இருக்குன்றதை புரிஞ்சிக்குங்க. குழந்தை எப்படி பேச தெரியாத போது சிரித்து நம்மளை மகிழ்விக்குதோ, வயது ஆக ஆக நாமளும் நிறைய சிரித்து அடுத்தவங்களை மகிழ்விப்போம். சாய்ராம். அறிவோம் சாய்ராம். ஓம் சக்தி. சாமியே சரணம்.